ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே உங்களை மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறோம். இந்த ஆண்டு தபசு காலத்திலே லூக்கா 9:23 வசனத்தை மையமாக வைத்து தியானித்து வருகிறோம். என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். உங்களுடைய விருப்பம் என்ன? எந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை தீர்மானம் செய்யுங்கள். இரண்டாவது, நீங்கள் உங்களுடைய சுயத்தை மேற்கொள்வதற்கு உங்களுடைய ஜெப வாழ்வையும் வேத தியானத்தையும் நீங்கள் புதுப்பித்து கொண்டு அதை உண்மையாக்கி உறுதியாக உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றி வாழுங்கள். மூன்றாவது, சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு, சிலுவை ஒரு சவால் மிகுந்த வாழ்க்கை முறை, ஒரு சாதாரணமான நிலை அல்ல. இந்த உலகத்திலிருந்து வேறுபட்ட ஒரு வாழ்க்கை முறை. பவுலடியார் சொல்லுவது போல, இந்த உலகம் எனக்கு சிலுவையில அறையப்பட்டிருக்கிறது. உலகத்துக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இதை சிலுவை உறுதி செய்கிறது என்று சொல்லுகிறார். நிறைவாக இந்த வசனத்திலே பவுலடியார் சொல்லுகிற காரியம் என்ன என்றால், இந்த சிலுவை அனுதினமும் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் இயேசுவை பின்பற்றுகிற அனுபவத்திலே நாம் வளர வேண்டும். அவரை பின்பற்றுதல் என்று சொன்னால் ஏதோ ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே அல்லது குறிப்பிட்ட சூழ்நிலைகளை மட்டுமல்ல, தொடர்ந்து நான் ஆண்டவரை பின்பற்றி என்று சொன்னால் இந்த வசனத்தில் இருக்கிற முன்பகுதியிலே நாம் தியானித்தவைகளை எல்லாம் இதோடு இணைக்க வேண்டும். என்னுடைய விருப்பம் சார்ந்த என்னுடைய பின்பற்றுதல் எது என்பதை தீர்மானிக்க வேண்டும். என்னுடைய சுயத்தை மேற்கொள்ள என்னுடைய ஜெப வாழ்வையும் வேத தியானத்தையும் நான் புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும். நான் என்னுடைய வாழ்க்கையில சிலுவை என்கின்ற ஒரு புதிய அணுகுமுறையை, புதிய வாழ்க்கை முறையை ஏற்றுக்கொள்வதற்கு நான் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதை ஏற்றுக்கொண்டு பின்பற்ற நான் என்னை அர்ப்பணிக்க வேண்டும். இதுதான் பின்பற்றுதல். இவை எல்லாவற்றையும் நான் தொடர்ந்து நிறைவேற்ற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதற்காகத்தான் ஆண்டவர் நமக்கு திருச்சபையை தந்திருக்கிறார். திருச்சபையின் வழியாக புதிய புதிய வாய்ப்புகளை தந்திருக்கிறார். புதிய புதிய செய்திகளை நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார். இந்த நாளிலும் கூட இந்த தபசு நாட்களிலே ஏதோ ஒரு சடங்காச்சாரமாய் இந்த தபசு நாட்களை அனுசரிப்பதற்காக அல்ல, மாறாக நிறைவான அர்ப்பணிப்போடு, ஆண்டவரே, நான் உம்மை பின்பற்ற விரும்புகிறேன். உம்மை பின்பற்றுவதற்கு என்னுடைய விருப்பம் சார்ந்த பின்பற்றுதலை, என்னை எதை பின்பற்றுகிறேன் என்பதை தீர்மானிக்கவும், அந்த அடிப்படையிலே என்னுடைய சுயத்தை மேற்கொள்வதற்கு வேதத்தையும் ஜெப வாழ்வையும் சார்ந்து வாழவும், சிலுவையை எடுத்துக்கொண்டு சிலுவை என்கின்ற அந்த புதிய வாழ்க்கை முறையை பின்பற்றுவதற்கு, இந்த உலகத்திலிருந்து விலகி நிற்கின்ற ஒரு வாழ்க்கை முறையை பின்பற்றுவதற்கு என்னை அர்ப்பணிக்கவும் உதவி செய்யும். இந்த அர்ப்பணத்திலே நான் இயேசுவை பின்பற்றுவேன். எனவே இயேசுவை பின்பற்றுவது என்பதிலே இந்த படிநிலைகள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. என்னுடைய தீர்மானம் இருக்கிறது, என்னுடைய சுயத்தை வெறுத்தல், அதற்கு நான் செய்ய வேண்டிய ஆன்மீக பயிற்சிகள் இருக்கிறது, நான் சிலுவை என்கிற வாழ்க்கை முறையை ஏற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது, அந்த வாழ்க்கை முறை எது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலைகளிலே நான் இயேசுவை தொடர்ந்து பின்பற்றுவேன். இயேசுவை பின்பற்றுதல் என்றால் ஏதோ நான் கிறிஸ்தவ பெயரை தரித்துக் கொள்வது மட்டுமல்ல, தலைமுறையாய் கிறிஸ்தவளாய் இருக்கிறேன் என்பதிலே பெருமைப்பட்டுக் கொள்வது மட்டுமல்ல, மாறாக இந்த ஒவ்வொரு நிலையிலும் என்னை உட்படுத்தி நான் கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு என்னை அர்ப்பணிக்க வேண்டும். அப்பொழுதுதான் பேதுரு சொல்லுவது போல என்னுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கி கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு மேலான அனுபவத்தை ஆண்டவர் இந்த தபசு நாட்களிலே நாம் அனைவருக்கும் தருவாராக. ஆமென்.